அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூடியது. இப்போ அமைச்சரவை கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் தொடர்பாக, நிறைய பிரச்சனைகள் தொடர்பாக சமர்ப்பித்து நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக எல்லாம் பேசுவாங்க. அதே போன்று நேற்று மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயம் இந்த ஆன் அரைவல் விசா தொடர்பாக, அதாவது ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் வழங்கப்படும் இந்த ஆன் அரைவல் விசா தொடர்பாகத்தான் நேற்று கேபினட் அமைச்சரவை கூட்டத்திலே பேசப்பட்டது. அப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ், அதே போன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் அரின் பெர்னாண்டோ இருவருக்கும் இடையிலே மிக 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 பாரதூரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. நீங்கள் இந்த விசா கட்டணத்தை பழைய அந்த $50 குறைக்காவிட்டால் நான் எனது பதவியை, அமைச்சரவை அந்தஸ்துள்ள இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அரின் பெர்னாண்டோ கூறினார். வேறு வழியில் இந்த மாதிரி நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகின்றது. இந்த மாதிரி நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்ட 2 முக்கிய அமைச்சர்களில் ஒருவர் தான் அரின் பெர்னாண்டோ, இன்னும் ஒருவர் மனுஷ நாணயக்கார். இவர்கள் இருவரும் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பிரிந்து வந்து ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து கொண்டவர்கள். எனவே இந்த மாதிரி நேரத்தில் அவர்களை இழக்கிறதுக்கு ஜனாதிபதி தயாராக இல்லை. உடனடியாக வேறு எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை, விசா கட்டணத்தை பழைய விசா கட்டணமே அறவிடப்படும், புதிய மாற்றங்கள் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்தார். எனவே இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாகின்றது. விசா விவகாரத்தினால் அமைச்சரவையில் சர்ச்சை, ராஜினாமா செய்ய போவதாக அரின் எச்சரிக்கை, பழைய முறையை பேண இறுதியில் தீர்மானம். ராஜதுரை அஷானின் செய்தி. இலங்கை வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு 30 நாட்களுக்கான விசா கட்டணத்தை $50 பேணவும் இந்தியா, சீனா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கான இலவச விசா முறையை தொடரவும் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் கடும் சர்ச்சை ஏற்பட்டதுடன் அமைச்சர்களான டிரான் அலஸ் மற்றும் அரின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையிலே பாரிய வாக்குவாதம் இடம்பெற்றது. இந்த விடயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தாவிடின் ராஜினாமா செய்ய நேரிடும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் அரின் பெர்னாண்டோ இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் புதிய விசா நடைமுறை தொடர்பில் அதிருப்தி தெரிவித்த அமைச்சர் அரின் பெர்னாண்டோ, புதிய விசா முறையானது எவ்வித மாற்றமும் இன்றி தொடருமானால் தான் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கின்றது. நாங்கள் மேலும் பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் நேற்று அமைச்சரவையிலே பேசப்பட்டது. அதே போன்று மேலும் VFS நிறுவனம் எவ்வாறு விசா சேவையை கட்டணமாக $18.5 அறவிட முடியும் என்றும் அமைச்சர் அரின் பெர்னாண்டோ கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 50 நாடுகளுக்கான இலவச விசா திட்டம் தயாரிக்கப்பட்டு முடியும் வரை வெளிநாட்டவர்களுக்கு 30 நாட்களுக்கான விசா கட்டணத்தை $50 பேண வேண்டும் என கோரிக்கையை மிக வலுவாக முன்வைத்துள்ளார். நேற்று அமைச்சரவையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் அரின் பெர்னாண்டோ, இந்த விடயம் தொடர்பில் பாரிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளது, இதனால் சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பு ஏற்படும், அரசாங்கம் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும். இந்த புதிய விசா கட்டண அதிகரிப்பு தொடர்பில் சுற்றுலாத்துறை அமைச்சுடன் கலந்துரையாடாமல் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு அமைச்சு பொறுப்பெடுக்க முடியாது, ஆனால் நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியுள்ளது. ஆகவே இந்த VFS நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளார். இதையடுத்து அமைச்சர்களான டிரான் அலஸ் மற்றும் அரின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையிலே கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் போதே அமைச்சர் அரின் பெர்னாண்டோ ராஜினாமா குறித்து எச்சரிக்கை விடுத்ததாகவும் அறிய முடிகிறது. எப்படி இருப்பினும் இறுதியில் வெளிநாட்டவர்களுக்கு 30 நாட்களுக்கான விசா கட்டணத்தை $50 பேணவும் இந்தியா, சீனா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கான இலவச விசா முறைமையை தொடரவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் விசாவுக்கான கட்டணங்களை அதிகரித்தமை மற்றும் VFS குளோபல் நிறுவனத்திடம் இது தொடர்பான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை பெற்று கொள்கின்றமை ஆகிய விடயங்கள் கடந்த சில நாட்களில் கடும் சர்ச்சையை தோற்றுவித்திருந்தது என்பதும்
குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. கொஞ்சம் பயமுறுத்தினால்தான் விஷயம் நடக்கும் என்று நன்றாக அரைன் பெர்னாண்டோவுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே தான் அமைச்சர் அரைன் பெர்னாண்டோ ஓகே சரி பரவாயில்லை, நீங்கள் இந்த $100 நீங்கள் விசா கட்டணமாக வைங்க, இதோ என்னுடைய ராஜினாமா கடிதம் கொடுக்க இல்லை, ராஜினாமா செய்ய போகின்றேன் என்று அப்படித்தான் ஒருவர் சொன்னார். ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். தோட்ட தொழிலாளர்களின் $1700 சம்பளம் கொடுக்கப்படாவிட்டால் 24ஆம் தேதி பேச்சுவார்த்தை சாதகமான முடிவை பெறாவிட்டால் எனது அத்தனை பொறுப்புகளில் இருந்தும் நான் விலகுவேன் என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் கூறியிருந்தார். அதுவும் ஞாபகத்திற்கு வருகிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக VFS நிறுவனத்தின் உடன்படிக்கை தொடரும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. தொழில்நுட்ப வசதியையே பெறுகிறோம், அமைச்சரவை பாராளுமன்ற அனுமதி பெறப்பட்டது. அமைச்சரவை பாராளுமன்ற அனுமதி பெறப்பட்டது. அமைச்சர் டிரான் தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் விசாவுக்கான கட்டணங்களை அதிகரிக்கவும் VFS குளோபல் நிறுவனத்திலும் இது தொடர்பான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளவும் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை ஏகமனதாக அனுமதி வழங்கியுள்ளன. 12 வருடங்களுக்கு செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் தொடரும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். அதனால் இந்த விடயத்தில் தமக்கு ஏதும் தெரியாது என்று அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பிட முடியாது. VFS குளோபல் நிறுவனம் இந்தியாவுக்கு சொந்தமானது அல்ல. இந்த நிறுவனத்தின் ஊடாக சேவை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை 1% கூட செலுத்த தேவையில்லை. வெளிநாட்டவர்களிடம் இருந்து $18.50 மாத்திரமே சேவை கட்டணமாக அறவிடப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மேலும் கூறியதாவது, இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு விசா விநியோகத்தல் விவகாரம் தற்போதைய பிரதான பேசு பொருளாக காணப்படுகின்றது என்றும் விசாவுக்காக அறவிடும் கட்டணம் அதிகரிப்பு மற்றும் விசா சேவையை சர்வதேச சர்வதேச நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளமை பிரதான பேசு பொருளாக காணப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தென் மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது 30 நாட்களுக்காக வழங்கப்படும் விசா காலத்தை நீடித்து தருமாறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தினார்கள். இவ்விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இதுவரை காலமும் 30 நாட்களுக்கு வழங்கப்பட்ட விசாவை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 17 பகுதிகளாக வேறுபடுத்தினோம். இதற்கமே 30 நாட்களுக்கான வழங்கப்படும் விசா 2 முறைக்கு வருகை தரும் வகையில் 6 மாத காலத்திற்கு வழங்கப்பட்டது. அதேபோன்று 1 வருடம் 5 வருடங்கள் என பல்வேறு பகுதிகளாக விசா வழங்கல் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். அது என்ன காரணம் என்றால், அண்மையில் இந்த VFS நிறுவனத்திற்கு தான் இந்த ஆன் அரைவல் விசா வழங்கும் சேவை வழங்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இன்டர்நெட் இணையதள வசதி வைஃபை இணையதள வசதி தான் வழங்கப்பட வேண்டும். சாதாரணமாகவே எல்லோருக்குமே தெரியும். அதாவது வைஃபை இணையதள வசதி அல்லது சிஸ்டத்துடனான ஒரு இணையதள வசதி தான் வழங்கப்படும். ஆனால் அவர்களிடம் அன்று முதல் நாள் என்ற காரணத்தினால் அந்த VFS நிறுவனத்திடம், அதாவது விமான நிலையத்திற்குள் அந்த வைஃபை வசதி வழங்கப்படாமல் அவர்கள் தங்களது தனிப்பட்ட டொங்களை பாவித்திருக்கிறார்கள். அதன் போது அவர்களுக்கு இணையதள பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் தாமதமாகி இருக்கின்றது. எனவே இப்பொழுது அமைச்சர் சொல்கின்றார், யார் இந்த நாசகார வேலையை செய்தது, யார் இந்த டொங்களை அவர்கள் உபயோகிக்கும் அளவுக்கு இந்த வைஃபையை அவர்களுக்கு கொடுக்காமல் நிறுத்தியது யார் என்றெல்லாம் விசாரணைகள் நடந்து தகுந்த தண்டனை வழங்கப்படும் என்று அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதனால் தான் அன்றைய தினம் விமான நிலையத்தில் ஆன் அரைவல் விசா தாமதமாகியது, அல்லது ஆன் அரைவல் விசா வழங்கும் செயற்பாடுகள் தாமதமடைந்ததாக டிரான் அலஸ் அமைச்சர் சொல்கின்றார். சரி, அடுத்ததாக மற்றொரு செய்தி வந்திருக்கின்றது. இந்த விசா விநியோக பிரச்சனையை முதலில் தீருங்கள் என்று சுற்றுலாத்துறை தூதுவர் சனத் ஜெயசூரிய சொல்கிறார். ஆனால் ஜெயசூரியன்டா உங்களுக்கு யாருன்னு தெரியும், சொல்ல தேவையில்லை. விசா விநியோக பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று இலங்கை சுற்றுலாத்துறையின் தூதுவரும் கிரிக்கெட் வீரருமான சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை வருகின்ற வெளிநாட்டவருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சர்வதேச தனியார் நிறுவனம் ஒன்று விசா வழங்கும் செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் இது தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை
வியாழக்கிழமை விமான நிலையத்தில் சர்ச்சை நிலை ஏற்பட்டது. இந்நிலையிலே இலங்கை சுற்றுலாத்துறையின் தூதுவரும் கிரிக்கெட் வீரருமான சனத் ஜெயசூரிய இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிக வியர்வை, கண்ணீர் மற்றும் பண ஊக்குவிப்பு இல்லாமல் நான் உட்பட பல இலங்கையர்கள் வழங்கிய ஒத்துழைப்பு போன்றவற்றின் ஊடாகவே இலங்கை சுற்றுலாத்துறை மீண்டும் செழிக்க ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் புதிய விசா முறையை பற்றி சுற்றுலாத்துறையினர் பங்குதாரர்களிடமிருந்து பல கரிசனைகளை வெளிப்படுத்துவதை நான் அவதானிக்கின்றேன். விசா விநியோக பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று சனத் ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் விசா கட்டணங்களை அதிகரிக்கவும் VFS குளோபல் நிறுவனத்திடம் இது தொடர்பான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளவும் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை ஏகமனதாக அனுமதி வழங்கியுள்ளன. எனவே 12 வருடங்களுக்கு செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் தொடரும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் அறிவித்திருக்கிறார் என்றும் சனத் ஜெயசூரிய தெரிவித்திருக்கின்றார். அதான் இப்போ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு தூதுவரை நியமித்து அந்த தூதுவர் ஒரு பிரபலமானவராக இருக்க வேண்டும். அவர் சாதாரணமானவர் அல்ல, உலகம் பூராகவும் தெரிந்தவர், பிரபலமானவர். உலக கோப்பையை 1996 இலங்கை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது இலங்கை அணியின் அப்போதைய தலைவராக இருந்த அர்ஜுன ரணதுங்கவின் கைகளில் அதை ஏந்துவதற்கு ஆரம்பத்திலிருந்து காரணமாக இருந்தவர் சனத் ஜெயசூரிய. எனவே சனத் ஜெயசூரிய தான் இலங்கை சுற்றுலாத்துறை தூதுவராக செயற்பட்டு கொண்டு இருக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஒரு விடயத்தையும் தெரிவிக்கின்றார். சர்ச்சையை ஏற்படுத்தியவருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சண்டித்தனம் காட்டி தவறான நிலைப்பாட்டை சமூகமயப்படுத்திய இளைஞருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வதேச விமான நிலையத்தில் ஒழுக்கமற்ற வகையில் செயற்பட முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்திருந்தார். உண்மையில் அன்று ஒரு நபர், இலங்கை பிரஜை, அவர் திருமணம் முடித்திருக்கின்றார் ரஷ்ய பெண்மணி. எனவே அந்த ரஷ்ய பெண்மணிக்கு இலங்கையிலே 30 நாட்கள் இருப்பதற்காக விசாவை பெறுவதற்காக அவர் வந்தபோது அவர் அந்த கவுண்டர் அருகில் சென்றபோது அந்த கவுண்டரில் இருந்தது யார் என்றால் இந்த VFS நிறுவனத்தின் முதல் நாள் செயற்பாடு என்ற காரணத்தினால் இந்தியாவிலிருந்து அதன் ஒரு உயர் அதிகாரி ஒருவர் வருகை தந்திருக்கின்றார். அவர் தான் அந்த கவுண்டரில் இருந்திருக்கின்றார். ஸோ கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டதற்கு இவர் சொல்லியிருக்கார், எஸ் மை வைஃப் வாண்ட் டு விசா, எஸ் கோஸ் அண்ட் make it a queue and stay on the queue. அதாவது வரிசையில் நில்லுங்கள் என்று அந்த இந்தியர் இலங்கை இளைஞருக்கு சொல்லியிருக்கின்றார். இவ்வளவுதான் நடந்தது. அது எப்படி நான் இந்த நாட்டு பிரஜை, நீங்க எப்படி என்னைய கியூவில் நிற்க சொல்லலாம், வரிசையில் நிற்க சொல்லலாம், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டில் பிறந்தவன் என்று அவர் கோஷங்களை எழுப்பியிருந்தார். அதை சிங்களத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கின்றார் டிரான் அலஸ், ජාත්‍යන්තර ගුවන් තොටුපළවල රස්තියාදුකාරයෙක් වගේ කාටත් ඇසිරින්න බෑ. அதாவது சர்வதேச விமான நிலையங்களில் சண்டித்தனம் காட்டி பேசி கத்தி மக்களை ஒன்று கூட்டுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். எனவே நேற்றைய தினம் அவர் போலீஸ்க்கு வந்து வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக அந்த கத்தி கூச்சலிட்ட அந்த நபர் நேற்றைய தினம் வந்திருந்தால். இன்னும் ஏராளமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நிலையில் சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று சொல்கின்றார், பிணைமுறி மோசடி உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு இந்த பிணைமுறி மோசடி நடைபெற்றது. அதாவது மத்திய வங்கியிலே நடைபெற்றது இந்த பிணைமுறி மோசடி. இது தொடர்பான விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிணைமுறி மோசடியை விட பாரதூரமானது விசா பிரச்சனை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் விசனம். மனோஜ் சித்ராவின் செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. பிணைமுறி மோசடியை விட பாரதூரமான நிதி மோசடியாக விசா சேவை வழங்கல் மோசடி இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. விசா சேவை வழங்கல் பணிகள் வெளி நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் நாட்டுக்கு பாரிய டாலர் வருமான இழப்பு ஏற்படுகின்றது. இவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்துவதன் அடிப்படையும் நோக்கமும் என்னவென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கேட்கிறார், என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் 7 கேள்விகளை அவர் டிரான் அலஸ் அவர்களுக்கு அவரது எக்ஸ் வலைத்தளத்திலே முன்வைத்திருந்தார். 7 கேள்விகளை, இதற்கு பதில் சொல்லுங்கள் அமைச்சர் டிரான் அலஸ் அவர்களே என்று நேற்றைய தினம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நாட்டில் நடைமுறையில் இருந்த
இருந்து வந்த விசா வழங்கும் திட்டத்தை மாற்றி அமைத்ததன் மூலம் $18.50 அறவிட்டு அந்த வருமானம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதனால் எமது நாட்டுக்கு பாரிய டாலர் வருமானம் இழப்பு ஏற்படுகின்றது. இவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்துவதன் அடிப்படையும் நோக்கமும் என்னவென கேள்வி எழுப்புகின்றோம். தரவுகளை மையப்படுத்திய அறிவியல் ரீதியிலான பகுப்பாய்வுகளின் அடிப்படையிலேயே இத்தகைய முடிவுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். நாட்டுக்கு நன்மை பயப்பதாக இது அமைய வேண்டும். இதன் சாதக பாதகங்கள் குறித்தும் நன்மை தீமைகள் குறித்தும் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். இது பிணைமுறி மோசடியை விட பாரதூரமான நிதி மோசடி என பல்வேறு வதந்திகள் பரவி வரும் நிலையில் இது தொடர்பில் உண்மை நிலையை நாடு அறிய வேண்டும். அது மட்டுமில்லாமல் நாட்டை ஆள்பவர் ஒரு தற்காலிக பொறுப்பாளனே ஆவார். எனவே முட்டாள்தனமான கொள்கைகளில் இருந்து விலகி யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியோ அல்லது வேறு யாருமேனோ நாட்டுக்கு நல்லது செய்தால் அதை பாராட்ட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி பொருளாதார குழுவினர் எந்த நேரத்திலும் விவாதத்திற்கு தயாராக உள்ளனர். நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவித்து மீண்டும் வங்குரோத்து நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான மூலோபாயங்கள் குறித்தும் யாரும் பேசுவதில்லை. தோல்வி கண்ட கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் சித்தாந்தங்களால் எமது நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. தீவிர சோசலிசவாதிகளின் பிள்ளைகள் கூட பணம் செலுத்தி படிக்கும் தனியார் பாடசாலைகளுக்கே செல்கின்றனர் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது இந்த முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு 6 பேரோட சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியில் சேர்ந்துட்டார். ஆனால் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வந்தவர் தான் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள். பார்ப்போம் என்ன சொல்கிறார். மானியங்கள் ஆணைக்குழுவை அழிப்பதற்கு அரசாங்கம் முயற்சி. பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் குற்றச்சாட்டு. கல்வித்துறையில் அரசாங்கம் கொண்டு வந்துள்ள யோசனைகளில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை இல்லாதொழிப்பது குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் கடுமையான மாற்றங்களை மேற்கொள்ள முன்மொழிவுகளை அரசாங்கம் முன்வைத்துள்ளது. இந்த முன்மொழிவுகளின் சாராம்சம் உயர்கல்வித்துறையில் இருந்து அரசு விலகுவதாகும் என எதிரணியில் செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்றார் என்று சொன்னா, இலங்கையிலே இலவச கல்வி என்பது நாட்டில் உள்ள அனைவரும் அனுபவிக்கும் ஒன்றாகும். தொடர்ந்து 85 வருட காலமாக இந்த உரிமையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது. பின்தங்கிய பிரதேசங்களில் இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு வரும் மாணவர்களின் வாழ்க்கையை வெற்றியடைய செய்வதற்கு பல்கலைக்கழகத்தில் பெற்ற கல்வி பெரும் உதவியாக அமைந்திருந்தது. இந்த உரிமைக்கு இப்போது சவால் விடுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் கடுமையான மாற்றங்களை மேற்கொள்ளவும் முன்மொழிவுகளை அரசாங்கம் முன்வைத்துள்ளது. இந்த முன்மொழிவுகளின் சாராம்சம் தான் உயர்கல்வித்துறையிலிருந்து அரசு விலகுவதாகும். உயர்கல்விக்கான பொறுப்பை நேரடியாக ஏற்றுக்கொள்ள தற்போதைய அரசாங்கம் தயாராக இல்லை என்று அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார். சரி, அவர் அப்படி குற்றச்சாட்டை சுமத்தும் போது தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். அது ஒரு அதிர்ச்சியான செய்தி என்றால், தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி தான். ஜனாதிபதி ரணிலுக்கு மொட்டு தரப்பு கடும் அழுத்தம். என்னத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்றால், முதலாவதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலாவதாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை நடத்துங்க, பொது தேர்தலை நடத்துங்க என்று அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தி, பாராளுமன்றம் 15க்கு முன் கலைக்கப்படுமா? கேள்விக்குறியா? கலைக்கப்படுமா? ஜூன் இறுதியில் அல்லது ஜூலை ஆரம்பத்தில் பொது தேர்தலை நடத்தலாம் என்றும் அவர்கள் யோசனை. அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு, எனக்கு தெரிந்த வகையில் நான் நினைக்கின்றேன், சரியாக 48 மணித்தியாலயத்துக்குள் பாராளுமன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட வேண்டும். வேட்புமனு தாக்கலுக்கான திகதி அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் 15ஆம் தேதிக்கு முன் பாராளுமன்றம் கலைக்கப்படுமா என்ற கேள்விக்குறியுடன் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியில், ஜூன் இறுதியில் அல்லது ஜூலை ஆரம்பத்தில் பொது தேர்தலை நடத்தலாம் என்றும் அவர்கள் ஒரு யோசனையை வழங்கியிருக்கிறாங்க. இது இன்னும் நடைமுறைக்கு வரலை, யோசனையை ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் ஜனாதிபதி நேற்றைய பத்திரிகைகளிலும் வந்து ஜனாதிபதி தெளிவாக சொல்லிட்டாரு, sorry.com அப்படிதான் சொல்லணும். சாரி, என்னால் முடியாது, பொது தேர்தலை நடத்துவதற்கு முடியாது, சொன்னபடி குறிப்பிட்டபடி ஜனாதிபதி தேர்தல் தான் நடக்கும் என்று சொல்லிட்டார். சத்திர சிகிச்சை குறித்து வெளியாகும் போலி செய்திகளை நம்ப வேண்டாம். சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன கோரிக்கை. போதனா வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படும் சத்திர சிகிச்சைகள் வெற்றி
அளிப்பதில்லை என தெரிவிக்கப்படுவதில் எவ்வித உண்மையும் இல்லை. மக்கள் இவ்வாறான போலி செய்திகள் தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை என சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்திரன் தெரிவித்தார். போதனா வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படும் சத்திர சிகிச்சைகள் வெற்றியளிப்பதில்லை என தெரிவிக்கப்படும் வதந்தியில் எவ்வித உண்மையும் இல்லை. நாடளாவிய ரீதியில் உள்ள பெரும்பாலான போதனா வைத்தியசாலைகளில் ஆயிரக்கணக்கான சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. உலகில் இலவச சத்திர சிகிச்சைகளை வழங்கும் நாடுகள் பாரிய அளவில் இல்லை. ஆனால் இலங்கையில் சாதாரண காய்ச்சலுக்கான மருந்து உட்பட மூளை சத்திர சிகிச்சை வர இலவசமான தரமான சுகாதார சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. கோவிட் காலத்தில் மிகவும் வெற்றிகரமாக தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. உலகில் வளர்ச்சியடைந்த பல நாடுகளை விட இலங்கை முன்னிலை வகித்தது. அந்த வகையில் இந்த கட்டமைப்பை மேலும் மேம்படுத்தி முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு துறை சார்ந்தவர்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கின்றார் சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன். சுகாதாரத்துறை அமைச்சரை பற்றி பேசும்போது, சுகாதாரத்துறை தொடர்பான செய்தி ஒன்றை பற்றி பேசும்போது உடனடியாக ஞாபகத்திற்கு வருபவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல். எனவே கேலியர் ரம்புக்வெல் அவர்களுக்கும் அவரோடு சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களுக்கும் விளக்கமறியல் நேற்றைய தினம் நீடிக்கப்பட்டது. அந்த செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி. இலங்கை வரும் ரவிசங்கர் குருஜி. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ரவிசங்கர் குருஜி இலங்கை வருகிறார். பார்ப்போம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நுவரெலிய சீதாயிலிய சீதையம்மன் ஆலயத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக எதிர்வரும் 18ஆம் தேதி இலங்கைக்கு வாழும் கலை பயிற்சியின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி இலங்கை வர உள்ளார். அவர் தனது வருகையை உறுதி செய்துள்ளதாக சீதையம்மன் ஆலய அறங்காவலர் சபை தலைவரும் நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ரவிசங்கர் குருஜி இலங்கைக்கு வருகிறார். வாழும் கலை பயிற்சி அது ஒரு காலத்தில் மிக பிரபலமாக இருந்தது. அங்கே பயிற்சி பெற்றவர்கள் மிகவும் தொலைநோக்கு பார்வையுடன் எதையுமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் போன்ற பல விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இருக்க நேரம் கிராம சேவகர்கிட்ட போயிட்டு இன்றைக்கு எப்படியாவது அந்த லெட்டரில் சைன் வாங்கணும். இன்றைக்கு கிராம சேவகர் வர சொல்லியிருக்கிறாரு. சரியாக 10 மணிக்கு கிராம சேவகர் ஆஃபீஸுக்கு போகணும். கிராம சேவகர் சொல்லியிருக்காரு இன்றைக்கு 9 மணிக்கு கால் உண்டு தாங்க, 10 மணிக்கு வாங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், சைன் வச்சு தாரேன். இப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்திருக்கிறது. இன்றைய தினம் கிராம சேவகரை நீங்கள் சந்திக்க போகிறீங்களா? ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். சரி, நம் நாடு தொடர்கிறது. இன்றைய தினம் நீங்கள் கிராம உத்தியோகத்தரை அல்லது கிராம சேவகவை சந்திக்க போகிறீங்களா? சந்திக்க போகாதீங்க. செய்தி வெளியாகின்றது. நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் 2 நாள் சுகையின விடுமுறை. சுபதர்ஷினியின் செய்தி. சம்பள உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் கிராம உத்தியோகத்தர்களின் சிக்கல்களுக்கு தீர்க்கமான தீர்வினை பெற்று தருமாறும் வலியுறுத்தியும் நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் 2 நாள் சுகையின தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் உரிய கவனம் செலுத்தப்படாத பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளதாகவும் அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்க தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்னே தெரிவித்துள்ளார். மாதம் ஒன்றுக்கு அந்த கிராமத்தை சுற்றி வருவதற்கு அல்லது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு வெறும் 600 ரூபாய் தான் வழங்கப்படுகின்றது. இதெல்லாம் நேற்று சொல்கிறாங்க, நாங்கள் 600 ரூபாவை பெற்றுக்கொண்டு எவ்வாறு மாதம் முழுவதும் ஒரு கிராமத்தை சுற்றி வர முடியும் என்ற நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பாரதூரமான பிரச்சனை. சரி, இப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் அல்லது தனியார் பேருந்தில் போகிறத விட சிடிபியில் ஏறுவாங்க. சிடிபியில் கொஞ்சம் கவனமாக போவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குயிக்காகவும் போவாங்க, கொஞ்சம் வேகமாகவும் போவாங்க. நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு தனியார் பேருந்துகளை விட கொஞ்சம் முன்கூட்டியே போகலாம் என்று அப்படி நம்பி போனவங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? செங்கலடியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த பஸ், 5 படுகாயம், மின் பிறப்பாக்கி, கடை சேதம். பாருங்கள் எப்படி அடிபட்டிருக்குன்னு. கல்முனையிலிருந்து மாரகம நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று நேற்று அதிகாலை மட்டக்களப்பின் செங்கலடி பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புலனர்வு டிப்போவுக்கு சொந்தமான பஸ் வண்டியை
சம்பவத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு ஊடாக மாரகமவுக்கு பயணித்த போதே செங்கலடி சிக்னல் சந்தியில் நேற்று அதிகாலை 1:45 மணி அளவில் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நம்ம கவனமாக பஸ்ஸுகள் எல்லாம் போங்க. பிரித்தானிய இந்து பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் JVP பிரதிநிதிகளுடன் சந்தித்து பேச்சு. பிரித்தானியாவின் வெளிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்து பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் ஃபென் மெலருக்கும் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் நடைபெற்றது. சந்தித்திருக்காங்க. அதில் விஜித் ஏரத்தும் நிற்கிறாரு. அந்த பிரித்தானிய இந்து பசிபிக் பிராந்திய பணிப்பாளர்களை சந்தித்திருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது தன்னுடைய 2 குழந்தைகளை பணைய கைதிகளாக வைத்து கொண்டு நான் என்னுடைய மனைவியை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தால்தான் தன்னுடைய பிள்ளைகளை விடுவிப்பேன் என்று சொன்ன தந்தை தொடர்பாக நேற்று எல்லா ஊடகங்களிலும் பரவலாக செய்தி பேசப்பட்டது. தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு செய்தி வெளியாகி இருக்கின்றது. குழந்தைகளை பணைய கைதிகளாக்கி மனைவியை கொல்ல வந்த கணவன், சாதுரியமாக செயற்பட்ட போலீசார், 9 மணி நேரத்தின் பின் குழந்தைகள் மீட்பு என்ற செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கின்றது அங்வெல்ல பகுதியில். சரி, இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற இந்த செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீங்க. ரைட். பரீட்சை எழுத முன்னர் ஆலயம் சென்ற மாணவன் திடீர் மரணம். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றுவதற்கு முன்னர் ஆலயத்திற்கு வழிபட சென்ற மாணவன் திடீரென உயிரிழந்தார். பலாங்கொட பிரதேசத்தில் சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஹரிநாத் ரஞ்சித் குமார் என்ற மாணவனே நேற்று இவ்வாறு உயிரிழந்தார். மயங்கி விழுந்த மாணவன் மரதன்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார், பின்னர் உயிரிழந்தார் என்ற செய்தி மிக கவலைக்குரிய செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த மாணவனோடு தொடர்புடைய ஒரு செய்தி, பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அதிகமாக தண்ணீர் குடியுங்கள், குளிர்பானங்களையோ சீனி சம்பந்தப்பட்ட பானங்களையோ அருந்த வேண்டாம் என்று வைத்தியர் சொல்கின்றார். இன்றைய தினமின பத்திரிகையில் செய்தி வெளியாகின்றது, பார்க்கலாம். விபாகே லியன தருவான் ஒந்தட்ட வத்துரு பொன்ன பெனி பீம பொன்ன எப்பா. இவர் லேடி ரிஜ்வே வைத்தியசாலையின் சிரேஷ்ட சிறப்பு வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா சொல்கின்றார். விபாகே லியன தருவான் ஒந்தட்ட வத்துரு பொன்ன, நிறைய தண்ணீர் குடியுங்கள். இந்த பரீட்சைக்கு, கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை தொற்று மாணவர்களே, நீங்கள் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். சரி, அப்படி இருக்கும்போது ஜூன் மாதம் அளவில் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட போகின்றதாம். கங் வத்துரு லங்கதிம என்று அருண பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனையும் பார்க்கலாம். லங்கதிம கங் வத்துராக் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் சில நாட்களில் நாட்டில் பெய்ய உள்ள மிக மோசமான மழையுடன் கூடிய காலநிலை, சீரற்ற காலநிலையால் ஜூன் மாதம் அளவில் ஒரு பாரிய வெள்ளப்பெருக்கொன்று ஏற்பட போகின்றதாம். லங்கதிம கங் வத்துராக் என்ற செய்தி இன்றைய அருண பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.